இன்னைக்கான டாபிக் மேம், ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை, அன்றைய தினம் அமாவாசை வைகாசியினுடைய கடைசி நாளாகவும் இருக்கு. ஸோ வைகாசி அமாவாசையோட சிறப்புகளை சொல்லுங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதால இந்த கடும் கண் திருஷ்டி தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க மேம். இந்த வைகாசி அமாவாசை ரிஷபராசியில் சூரியன் சந்திரன். ஸோ எப்படி சித்திரை அமாவாசை ரொம்ப சிறப்பு. சூரியன் உச்சமாக இருப்பார், சந்திரன் கூட இருப்பார். இப்போ சந்திரன் உச்சமாக இருப்பார், சூரியன் கூட இருப்பார். வைகாசி அமாவாசைக்கு ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறதே நமக்கு சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் வரக்கூடியது தான். அதனால் இந்த அமாவாசை தாண்டி அடுத்தது சூரியன் மாறிடுறாரு, ஆனி மாதம் நமக்கு பிறந்துடுது. அதனால் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைகாசி அமாவாசைக்கு வேறு எதுவும் தனித்துவம் இருக்கா மேம்? இப்போ முன்னோர்களுக்கு நம்ம பித்ருக்கு தர்ப்பணம் செய்யறது அந்த மாதிரி விதத்துல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நிறைய நல்ல தகவல்கள் மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க மேம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அதி உன்னதமான தகவல்கள் மக்களை அன்றாடம் போய் சேர்ந்து அதன் மூலமாக நிறைய அவங்க பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கான டாபிக் மேம், ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை, அன்றைய தினம் அமாவாசை வைகாசியினுடைய கடைசி நாளாகவும் இருக்கு. ஸோ வைகாசி அமாவாசையோட சிறப்புகளை சொல்லுங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதால இந்த கடும் கண் திருஷ்டி தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க மேம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, ஏன்னா மறுநாளே உங்களுக்கு சூரியன் மாறிடுறாரு, ஆணி பிறந்துடுது. ஏன்னா இந்த அமாவாசை போன தடையும் அப்படி தான் இருந்தது. கரெக்டாக அமாவாசை வரவும் வைகாசி பிறக்கவும் கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த தடவை வைகாசி முடியவும் ஆணி பிறக்கவும் ரொம்ப ஒரு நாள் தான் வித்தியாசத்தில் வருது. திங்கக்கிழமை மாசப்பிறப்பு. இந்த வைகாசி அமாவாசை ரிஷபராசியில் சூரியன் சந்திரன். ஸோ எப்படி சித்திரை அமாவாசை ரொம்ப சிறப்பு. சூரியன் உச்சமாக இருப்பார், சந்திரன் கூட இருப்பார். இப்போ சந்திரன் உச்சமாக இருப்பார், சூரியன் கூட இருப்பார். வைகாசி அமாவாசைக்கு ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனினுடைய வீட்டில் சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கக்கூடியது தான். இப்போ சுக்கிரனும் பயிற்சியாகி குருவோடு தான் இருக்கார். இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த அதுக்கு பிறகு மறுநாள் மாத பிறப்பு வருது. அதனால் இந்த அமாவாசையில் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த அமாவாசைக்கு முன்னாடியே ஒரு வாரமாகவே பயங்கர வெயில். இந்த 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 4 நாட்கள் எப்பவும் அக்னியோட அந்த வெயில் எல்லாமே இது அக்னியோட மோசமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய வெயில். ஸோ இப்போ இந்த நிறைய சயின்டிஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த எல்னினோ எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா பசிபிக் கடலில் பூமிக்கு கீழே, அந்த கடலுக்கு கீழே ரொம்ப அதிகமான உஷ்ணம் இருக்கிறதாக. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலை சூரியன் சந்திரன் நேர்கூட்டில் இருக்கும்போது அதிகமான ஒரு உஷ்ணம் நமக்கு உலக அளவில் வரக்கூடியது. அதே மாதிரி திடீர்னு வரக்கூடிய பெரிய மழையின் அளவு. இன்றைக்கி வெயில் இப்படி இருக்கே. நான் திருப்பதி போயிருந்தேன் இப்போது ரீசெண்டாக. என் டாக்டர் வெட்டிங் முடிஞ்ச பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு போயிருந்தோம். காலையில் இங்கே கிளம்பும்போது அப்படி ஒரு வெயில். திருச்சானூர்லேருந்து போகும்போது, ஆனால் திருப்பதியில் அடித்தது ஒரு மழை. எங்களால் எங்கேயுமே நிற்க கூட முடியல. வராகர் சன்னதியெல்லாம் எப்படியும் அங்கெல்லாம் இதுவே கிடையாது, நம்ம நடந்து தான் போனோம். அப்படி அடித்து தள்ளிச்சு ஒரு மழை.
ஸோ அந்த மாதிரி நமக்கு எப்போ வெயில் அடிக்கும் எப்போ மழை பெய்யணும் தெரியாத ஒன்று. இது இந்த வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறதே நமக்கு சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் வரக்கூடியது தான். அதனால் இந்த அமாவாசை தாண்டி அடுத்தது சூரியன் மாறிடுறாரு, ஆனி மாதம் நமக்கு பிறந்துடுது. அதனால் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோதுமை அன்றைக்கி தானம் பண்ணுங்கள். புறாக்களுக்கு வந்து கோதுமை கொடுக்கலாம், மாடுகளுக்கு வந்து தானியங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பாடு கொடுக்கறது, ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான தர்மங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் பண்ணுங்கள். ஏன்னா பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அன்றைக்கி வந்துட்டு திருஷ்டிக்காக கேட்டிருந்தாங்க ஸ்ரீவித்யா. ஸோ பொதுவாக நீங்கள் எப்படி திருஷ்டி கழிப்பீங்களோ அந்த மாதிரி கழிங்க. இந்த அமாவாசைக்குன்னு ஏதாவது சிறப்பாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கடல் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த கடல் தண்ணி நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடியே கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இல்லை கடல் தண்ணி தெளித்தா நல்லது வீட்டில். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல பெரிய தூய தண்ணி மக்கில் எல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம பாத்ரூம்க்கெலாம் யூஸ் பண்ணுற மக்காக இருக்கும். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஒரு 2 பிடி கைப்பிடி உப்பு, கல் உப்பு அதை சேர்த்துக்கோங்க. அது ஃபுல்லாக கரைய விட்ருங்க. நீங்கள் முதல் நாள் நைட்டே கூட போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு அதை வந்து வீட்டை நல்லா அதை தெளித்து வந்து தொடைங்க. ஸோ ஒரு நல்ல வீட்டுக்கான திருஷ்டி விலகிறதுக்கு அது ஒரு முக்கியமாக இருக்கும். பொதுவாக நம்ம பூசணிக்காய் சுற்றி போடுறது, தேங்காய் உடைக்கிறது, இது எல்லாமே நம்ம செய்வோம் இல்லையா. இதுவும் நீங்கள் இதில் எது உங்களுக்கு உங்கள் வீட்டில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து வீடு துடைக்கிறதுங்கிறது, வீடு தெளிச்சுட்டு அப்படியே கூட விடலாம். சில பேர் வீட்டில் தெளித்து துடைப்பாங்க. இது மாதிரியும் பண்ணலாம். நம்ம சுத்தமாக தண்ணி எடுத்து வச்சு, கிணறு இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் கிணத்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு போட்டுட்டு ஃபுல்லாக தெளிக்கலாம். ஒன்று கடல் நீராக இருக்கணும், இல்லைன்னா கிணத்து நீராக இருக்கணும். சூப்பர் மேம். ஏன்னா திருஷ்டி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்குது. ஐயோ ஆமாம், திருஷ்டியை நீக்கவே முடியாது. பில்டிங் இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பாதி பில்டிங் எழும்பாமே இருக்குது. ஆமாம், அது வந்து மிகப்பெரிய திருஷ்டி அப்படின்ற அளவுக்கு பூமியே ப்ராப்ளமாக இருக்கும். ஆமாம் மேம், உண்மைதான். கரெக்டு. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் திருஷ்டி எப்படி எடுக்கிறதுன்னு. இந்த வைகாசி அமாவாசைக்கு வேறு எதுவும் தனித்துவம் இருக்கா மேம்? இப்போ முன்னோர்களுக்கு வந்து நம்ம பித்ருக்கு தர்ப்பணம் செய்கிறது அந்த மாதிரி விதத்தில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. எல்லா அமாவாசைக்கும் என்னவோ அதே தான். நமக்கு எப்போவுமே உத்தராயணம் தட்சிணாயனம் மட்டும்தான் ஸ்பெஷல். ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும், உத்தராயணம் பிறக்கிறது தட்சிணாயனம் பிறக்கிறது. இதில் ஒன்றும் இல்லை, ஆனி அமாவாசைக்கு இருக்கும். ஆனி அமாவாசையில் வந்து ஏன்னா உங்களுக்கு உத்தராயணத்தில் அதுதான் கடைசி அமாவாசை, அதுக்கப்புறம் தட்சிணாயனம் பிறந்துடுறது இல்லையா. ஸோ ஆனி அமாவாசையும் சரி, ஆனி பௌர்ணமியும் சரி, ரெண்டுமே முக்கியம். சூப்பர் மேம். இப்போ இந்த அமாவாசைக்கு பெண்கள் வந்து தன்னுடைய தாயோ இல்லை தகப்பனையோ இழந்த பெண்கள் வந்து இந்த ஒரு விஷயம் செய்யலாம், அவங்களால தர்ப்பணம் பண்ண முடியாது அப்படின்னா என்ன மேம் செய்ய சொல்லுங்கள்? நான் தான் சொன்னேனே, மாடுகளுக்கு பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை கொடுங்க. அன்றைக்கி வந்து புறாக்களுக்கெல்லாம் கோதுமை கொடுக்கலாம். கோதுமை வந்து அன்றைக்கி தானம் பண்ணுறது நல்லது. நல்லா மாடுகளுக்கு கொடுங்க, விசேஷம். ஓகே, அவங்க தானம் செஞ்சாலே போதும், அவங்க பித்ருக்கு செய்யக்கூடிய அந்த கர்ம பலன் வந்து கிடைச்சிரும். நான் வந்து எப்போவுமே ஆன்மீக பரிகாரத்தில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து ஷேர் பண்ணுவேன். இவங்க பித்ருன்னு சொன்னோடனே எனக்கு நினைவு வருது. எங்கள் மாமனாரோட ஸ்ரார்த்தம் நடந்தது. ஸோ பிராமணார்த்தத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த பிராமணார்த்தத்துக்கு வந்திருந்த ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவர் பிஹேவியர் வந்து சரியில்லை. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து கோவம் வந்தது. என் ஹஸ்பண்ட் பஞ்சகச்சம் கட்டும்போது வேணும்ட்டே அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஒரு மாதிரி எல்லாம் பேசுகிறது, இதெல்லாம் பண்ணார். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் எந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்கள் ஆத்துக்கார் 30 வருஷமாக, அவங்க அம்மாவுக்கு 30 வருஷமாக தவசம் பண்ணுறார். 30 வருஷமாக அவர் பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கார். நீங்கள் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் கத்தி அமக்கலம் பண்ணி, நான் பிராமணத்துக்கெலாம் உட்கார முடியாது, நான் எந்திரிச்சு போகிறேன்னு. என் ஹஸ்பண்ட் ஏந்து போங்கன்ட்டார். அப்படியெல்லாம் நான் கன்வின்ஸ் பண்ணி யாரையும் உட்கார வைக்கணும் இல்லை. அப்புறம் எங்கள் வாத்தியார் இருந்தார். நான் சொன்னேன், என்ன சுவாமி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆள் கூட்டின்னு வரீங்களே அப்படி எல்லாமோ நான் கேட்டேன். உடனே சொன்னார், என்னக்கா பண்ணுறது,
இவாள்லாம் இந்த மாதிரி பண்ணுறா, இவாளுக்கெல்லாம் தெரியணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார். சரின்னு அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரே பிராமணார்த்தக்கார் தான். இவர் விஷ்ணு ஸ்தானத்துக்கு உட்காத்தி வச்சுருந்தது. விஷ்ணு இலையில் சாதம் எல்லாம் போட்டாச்சு, என்ன பரிமாறணுமோ எல்லாம் போட்டாச்சு. ஏன்னா எனக்கு 30 வருஷமாக எங்கள் மாமியாருக்கு பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இது மாதிரிலாம் அனுபவம் வந்ததே இல்லை. இது மாமனாருக்கு இது தடவை பண்ணது. அப்புறம் சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டா. நாங்கள் பிராமணார்த்தக்கார இலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டோம். எங்கள் வீட்டுக்கு பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவள்கிட்ட நான் சொன்னேன், இதை நீ அப்படியே வெயி, நான் அதுக்கப்புறமா இது எல்லாமே நான் மாட்டுக்கு எடுத்து வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பிராமணார்த்தக்கார இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சேன். ஒருத்தர் சாப்பிடாம கோச்சுன்னு ஏந்து போனார்ல, அவர் இலையை தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன். அது மாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து யாரோ வெளியில் போகிறதுக்காக பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு கேட்டு திறக்க முடியல. ஏன்னா கேட்டை திறக்க முடியலேன்னு சொல்லிட்டு நான் கேட்லேருந்து எட்டி பார்க்குறேன். பயங்கர பெரிய ஒரு பசுமாடு வந்து நல்லா கேட் மேலே சாஞ்சுன்னு படுத்துன்னு எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் நான் கார் பார்க்கிங் கேட்டை திறந்து நான் போயிட்டு அவள்கிட்ட சொன்னேன், அந்த இலையை எடுத்துன்னு எடுத்து வைக்கலான்னு. அழகாக சாப்பிட்டுதுங்க. ஒரு பருக்கை கூட கீழே இறக்கல. அந்த மாடு ஃபுல்லாக சாப்பிட்டுது. அது என்னன்னு எனக்கு இப்போ கூட தெரில. சுவாமி என்ன அணுகிறேன், சாப்பிட்டுது, கரெக்டாக ஏந்துது, போயிட்டே இருந்தது. அவ்வளோ பெரிய பசுமாடு. அப்போது ஏதோ ஒரு வகையில் நம்ம பித்ரு வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ண தான் செய்கிறா. இந்த பதிவை பார்க்குறவங்க நிறைய பேர் நினச்சிக்கலாம், இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம்னு. கட்டையவே கிடையாது. நம்ம யாரை எப்படி நம்புகிறோமோ அந்த நம்பிக்கை நமக்கு ஏதாவது ஒரு உருவத்தில் கண்டிப்பாக வந்தே தீரும். அதனால் நீங்கள் வந்து நம்ம அப்பா அம்மா சாப்பிட்லையோ, இல்லை நமக்கு செத்து போனவா வந்து பித்ருவா வரலையோ எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் அன்றைய நாளில் ஒரு ஈயாவோ எறும்பாகவோ இல்லை ஒரு வண்டாகவோ இல்லை ஒரு பசுமாடாக ஏதோ ஒரு ஃபார்மில் கண்டிப்பாக வருவாங்க. இது என் வீட்டில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ பித்ருக்களை பற்றி அவங்க பேசும்போது எனக்கு டக்குன்னு நினைவு வந்தது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அன்றைக்கி அவங்கள நினச்சி நீங்கள் கொடுங்க. காக்காக்கு வைங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க, புறாக்களுக்கு கொடுங்க. அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு மனிதர் அன்றைய நாளில் இருக்கக்கூடிய மரியாதை தெரியாமல் நடந்துட்டு போனார். நான் அவருக்கான காசையை நான் எங்கள் வாத்தியார்ட்டையே நான் கொடுத்துட்டேன். நான் சொல்லிட்டேன், அந்த பைசாவை நான் மிச்சம்லாம் பண்ணலை சுவாமி, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். எங்கள் மாமனார் கண்டிப்பாக என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அந்த நம்பிக்கை நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். சூப்பர் மேம். நிறைய பேருக்கும் அவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள் நிச்சயமா இருக்கும். நான் இப்போ நீங்கள் சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நிஜம்தான் மேம். நம்ம ஆத்மார்த்தமா ஒரு விஷயம் செய்யறோம், அவங்க அதை கெடுக்கிற விதமா பண்ணாலும் அந்த முன்னோர்கள் வந்து எப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆமாம், எனக்கு இன்றைக்கும் நான் அதுக்கப்புறம் அந்த பசுமாடு எங்கள் வீட்டு சைடில் நிறைய பசுமாடு வரும். அந்த பர்டிகுலர் மாடு அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த மாடை நான் பார்க்கவும் இல்லை. உண்மைதான் மேம். கண்டிப்பா நிச்சயமா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் எப்பவுமே உண்டுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அறிகுறிகள். ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர் மேம். வைகாசி என் பொண்ணு கல்யாணத்தும் போது நாங்கள் பந்தக்கால் வச்சோம். பந்தக்கால் வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு எதுக்கும் நான் வரேன், பார்த்தா வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய பசுமாடு வந்து நின்றுது. அப்புறம் எல்லோரும் சொன்னான், ஐயோ பார் பந்தக்கால் வச்ச கையோட பசுமாடு வருது, நல்ல சகுனம் அப்படின்ட்டுனேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி நடக்கிறதே கிடையாது, சுவாமி நினச்சி பண்ணுறது. கண்டிப்பாக மேம், நிச்சயமாக. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயத்தை இன்றைக்கி மக்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி.